ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மற்றும் ஒரு புதிய சீரியலுக்கான அப்டேட்டு. ஸோ அஃபிஷியல் ப்ரோமோவே வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சேனல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்னில் வந்துட்டு ஒரு நியூ சீரியல் மணமகளே வா அப்படின்ற ஒரு டைட்டில் வரப்போகுது. ஸோ இந்த சீரியலுடைய ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக வந்து ஹீரோயின் பேஸ் பண்ண ஒரு சீரியல் தான். ஸோ ஏன்னா சன்னில் மோஸ்ட்லி ஹீரோயின் ஓரியன்டாக தான் வந்து லான்ச் ப்ரோமோஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த சீரியலுடைய லான்ச் ப்ரோமோவே இருந்துச்சு. ஸோ எனிவே இந்த சீரியல் வந்து நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ இந்த சீரியல் வந்துட்டு ஆஃப்டர்நூனில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எந்த டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரம் கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ சேனல்ஸ் வந்து சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இந்த சீரியல் வந்து முன்னாடி லான்ச் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அதே போல் இந்த சீரியலில் ஹீரோயினாக வந்துட்டு ஆக்ட்ரஸ் ஹரிகா. ஸோ அவர் தான் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ ப்ரோமோல கூட அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆக்டர் அர்விஷ், இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி திருமகள் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் எண்டானதை தொடர்ந்து மற்றும் ஒரு புதிய சீரியல் சன்லேயே வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீரியல் வந்துட்டு ஹீரோவா யார் கமிட் ஆகியிருக்கா? எஸ், நம்முடைய ஆக்டர் விக்கி ரோஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பிரியமான தோழி அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு சன்னில் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூனில் 1 o'clock போயிருந்துச்சு. ஸோ எஸ், அவரே தான் வந்துட்டு மறுபடியும் சன்னில் மறுபடியும் நூனில் கம்பேக் கொடுக்குறாரு. விக்கி அண்ட் ஹரிகா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃப்டர்நூனில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுடைய சீரியல்ஸுமே நல்ல ஒரு ஹிட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு பேர் பண்ண வரக்கூடிய இந்த சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் அந்த டைட்டில் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ஏன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாமே, எப்பயுமே அந்த மருமகளேவா அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் எனவே அந்த சன்னுக்கு வந்து அந்த மாதிரி டைட்டில்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுன்றது அவங்க ரொம்பவே தீர்மானமாக இருக்காங்க. நீங்கள் ஆடியன்ஸ் நம்ம எவ்வளோதான் நமக்கு இப்படிலாம் கேட்குறோம் அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப இந்த உமன் ஓரியன்டாக, ஸோ இல்லை இந்த ஃப்ளவர் ஓரியன்டாக இதெல்லாம் வந்துட்டு சன்னுக்கு ஹிட் அடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி கீப் ஆன் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இந்த சீரியல் எப்படி ஹிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.